பாலா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர் பட்டியலோடு இன்று மாநில நிர்வாகிகளும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது தொடர்பாக தான் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மாவட்ட செயலாளரிடம் 2026 தேர்தலுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன், நீங்களும் உங்கள் பணியை ஆற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதே போன்று பார்த்தீங்கன்னா களத்திற்கு செல்ல யாரும் தயங்கக்கூடாது, தொடர்ந்து மக்களுக்கான தேவைகளை அறிந்து களத்துல செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலை அவர் கட்சியினுடைய நிர்வாகிகள் மத்தியில பேசும்போது பேசியிருக்கிறார். குறிப்பாக 2026 இலக்கை அடைய நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். உங்களுடைய உழைப்பில் தான் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி உள்ளது என்றும் நீங்களும் உழைக்க வேண்டும், வெற்றி அடைவோம், அனைவருமே ஒருங்கிணைந்து உழைத்து வெற்றி அடைவோம், 2026 சட்டமன்றத்திற்கு இலக்காக வைத்து அனைவருமே உழைக்க வேண்டும், பயணிக்க வேண்டும் என்பது குறித்தான என்றுதான் இந்த மாவட்ட செயலாளர்கள் மத்தியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பேசியிருக்கிறார். இது தொடர்பாக தான் நம்ம மாவட்ட செயலாளர் பேசும்போது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக 3 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்பான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருப்பதாக தெரிய வருது.